தளபதி விஜய், அவருடைய மனைவி சங்கீதா இவங்க 2 பேத்துக்கும் இடையிலான ஏற்பட்ட இந்த விவாகரத்து, ஒரு திட்டமிட்டு ஜோடனை செய்யப்பட்ட ஒரு டிராமா அப்படிங்கிற ஒரு தகவல் இப்ப வெளியாயிருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். பொதுவாவே அரசியல் அப்படின்னாலே இளைஞர்கள் தெறிச்சு ஓடுவாங்க. அவங்களுக்கு யாருக்குமே பெருசா வந்து பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இந்த அரசியல்ல வயசானவங்க தான் வந்து ரொம்ப அதிகமா ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அது எல்லாத்தையும் ரொம்ப சுக்குநூறா வந்து உடைச்சு, ஆட்சிக்கு வந்த 3 வருஷத்திலேயே அசெம்பிளில முழுக்க முழுக்க பார்த்தா, இளைஞர் பட்டாளத்த வந்து வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி எதுன்னு கேட்டா, அது தாவேகா தான். தாவேகா தனி பெரும் செல்வாக்கோட வந்து பார்த்தேன்னா, ஆட்சி அமைச்சிருக்குங்கிறது தான் நிதர்சனமான வந்து உண்மை. இப்ப அந்த கட்சியில கூட்டணி கட்சியோட சேர்த்து கிட்டத்தட்ட 144 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. எதிர்க்கட்சி வலுவான எதிர்க்கட்சியா இன்னைக்கு திமுக வந்திருக்கு. இது எல்லாமே ஒரு பக்கம் வந்து இருந்தாலும், அதாவது மக்கள் மேல ஒரு நம்பிக்கை வந்து இருந்தாலும், தான் ஜெயிப்போங்கிற ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இருந்தாலும், அதை தாண்டி அதிர்ஷ்டம்னு வந்து ஒண்ணு வேணும். அந்த அதிர்ஷ்டத்துக்கு அடிப்படையா ஜோதிடம்ங்கிற சில விஷயத்த சில தலைவர்கள்ல முக்கால்வாசி கிட்டத்தட்ட 90% தலைவர்கள் எல்லாருமே நம்புறாங்க. அதுக்கு நம்ம தளபதி விஜய் ஒன்றும் விதிவிலக்கு இல்ல. கலைஞர் கருணாநிதி கூட அவர் இறந்து போறது வரைக்கும் அந்த மஞ்சள் துண்டை வந்து பார்த்தோன்னா எடுக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. அதே மாதிரி தான் இப்போ விஜய். அவரு ரத்தன் பண்டிட் சொன்னாரா, இல்ல யாரு என்ன சொன்னாருன்னு தெரியல. அவர் கையில போட்டிருக்கக்கூடிய இப்ப கயிறா இருக்கட்டும், காப்பா இருக்கட்டும், நெத்தியில வைக்கக்கூடிய பொட்டா இருக்கட்டும், போட்டிருக்கக்கூடிய வந்து கோட் ஷூட்டா வந்து இருக்கட்டும், இது எல்லாத்துக்கு பின்னாடியுமே நிச்சயமா வந்து ஒரு காரணம் வந்து இருக்கத்தான் வந்து செய்யும். ஏன்னா ரத்தன் பண்டிட் சொன்ன பல விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சது. 2025க்கு அப்புறமா விஜய் தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்பாரு. 50% மேல வந்து பார்த்தோன்னா ஜெயிப்பாரு. அவர் யோகத்துல, அவர் ஜாதகத்துல நீஷ ராஜபங்க யோகம் வந்து பார்த்தோன்னா வந்து நடக்குது. அதனால கண்டிப்பா பெரும்பான்மையா வந்து பண்ணுவார் அப்படின்னு அவர் சொன்னது எல்லாமே எக்ஸாக்டா வந்து பார்த்தோன்னா வந்து நடக்க ஆரம்பிச்சது. ஆனா என்ன ஒரே ஒரு வருத்தம் அப்படின்னா, தளபதி விஜயோட ஜாதகத்தை கணிக்க தெரிஞ்ச அவருக்கு அவரோட ஜாதகத்தை கணிக்க முடியல. ஏன்னா அவருடைய ராசி மீன ராசி. யாரு? ரத்தன் பண்டிட், விஜயனுடைய ஆஸ்தான ஜோதிடர். அவர் வந்து பார்த்தோன்னா இப்ப இது அரசு பதவியை அவருக்கு வந்து தளபதி விஜய் வந்து கொடுத்தோன்னே சட்டசபையில் வச்சு பிரேமலதா கிளிகிளின்னு கிழிச்சாங்க. அன்னைக்கு ஈவினிங்குள்ளேயே அவர் கொடுத்த அந்த பதவி வந்து வாபஸ் வந்து பெறப்பட்டது அப்படின்னு அரசு வந்து பார்த்தோன்னா அறிக்கை வந்துச்சுங்க. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, எல்லாத்துக்குமே ஏதாவது வந்து ஒரு விஷயத்துல நம்பிக்கை இருக்கும். ஆனா அவங்க எல்லாத்துக்கும் மேல ஒரு அப்பாற்பட்ட வந்து ஒரு சக்தி வந்து இருக்கும். அதுக்கு இடையில ஒரு 80% நம்ம என்னென்ன கேம் ஆட முடியுமோ ஆடிக்கிறலாம். அப்படியாப்பட்ட ஒரு கேமு தான் இங்க நடந்துகிட்டு இருக்கதா வந்து சொல்லப்படுது. நீங்க இசை புயல் ஏஆர் ரகுமானுக்கு அவரோட மனைவிக்கு விவாகரத்து ஆகும்போது, இசை புயலுக்கு ஏகப்பட்ட சொத்துக்கள் வந்து இருக்கு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் டாக்ஸ் மத்தது எல்லாம் கணக்கு காட்டுறது, ஏமாத்துறதுக்கு சில விஷயங்கள்லாம் வந்து பண்றதுக்கு இது மாதிரியான ஒரு டிராமா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அது அப்படியெல்லாம் இல்ல. அது வந்து நிதர்சனமான வந்து உண்மை. அவங்க 2 பேத்துக்குள்ளேயுமே ஒரு அண்டர்ஸ்டூட் வந்து பார்த்தோன்னா இல்லாம ஒரு பிரிவு இருந்துச்சு. அது இப்போ ஊர்ஜிதம் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொன்னாங்க. ரஹ்மான் தன் மனைவியோட அதிகமா செலவிடாத அதுக்கு வந்து காரணம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டதுங்க. இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, இப்ப தளபதி விஜய்க்கும், சங்கீதாவுக்கும் இடையிலான இந்த பிரச்சனைய முதல்ல வெளியில கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தா, விஜயோட மனைவி சங்கீதா தான். அவங்க தான் இந்த 2026 பிப்ரவரியில இந்த கோர்ட்ல வந்து கேஸ போட்டு, இப்படிக்கு இப்படி அவருக்கு இன்னொரு நடிகையோட நெருங்கின தொடர்பு இருக்குன்னுலாம் வந்து கொண்டு வந்தாங்க. ஆனா விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, "எப்பா சங்கீதாவுக்கும், விஜய்க்கும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டே இருந்தது. இவர் அரசியலுக்கு போறது வந்து சுத்தமா அவங்களுக்கு வந்து பிடிக்காம வந்து இருந்தது. அவங்க ஃபுல்லா நீங்க படம் நடிக்கணும். நீங்க தான் வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார். நீங்க தான் அந்த இடத்த தக்க வைக்கணும்" அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி விஜய்க்கு இந்த அரசியல்ல இந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணுங்கிற ஒரு போதை அப்ப இருந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால அவர் வந்து மக்கள வந்து கேர் பண்ணிக்கணுங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வெளியில வந்தாரு. அது சங்கீதாவுக்கு கொஞ்சம் கூட வந்து பார்த்தோன்னா வந்து புடிக்கல. அப்ப அவங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சு கருத்து வேறுபாடு இது பண்ணோனே, அப்ப எனக்கு என் பசங்களுக்கு நீங்க செட்டில் பண்ணிட்டு நீங்க என்ன வேணாலும் வந்து பண்ணுங்கன்னு வந்து பார்த்தோன்னா ஒரு வார்த்தையில வந்து முடிஞ்சது. இது எல்லாமே எப்ப முடிஞ்சதுன்னா 2016 எண்டுக்குள்ள வந்து முடிஞ்சது. 2016 எண்டுல முடிஞ்சதுக்கு அப்புறம் 2017ல தான் த்ரிஷாவுக்கும் இவருக்குமான அந்த விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா மறுபடியும் அகைன் வந்து பார்த்தோன்னா வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அது அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா உள்ள போறப்ப லோகேஷ் கனகராஜ் எல்லாம் வந்து வர்றாங்க. அப்ப எல்லாம் ஆரம்பத்துல பெருசா வந்து எதுவும் இல்ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ள வந்து அப்புறம் த்ரிஷாவையும் இவரையும் வந்து சேர்த்து வச்சு படம் எடுக்கிறது, வைக்கிறது இது எல்லாமே அதுக்கப்புறம் போன ப்ராசஸ்ங்க. ஆனா நீங்க நல்லா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது எல்லாமே 2017க்கு அப்புறமா தான் வந்தது, வச்சது. இப்பயும் வந்து ஒண்ணும் இல்ல. விஜய் வந்து இப்ப முதல்வர் ஆயிட்டாரு. அவங்க முதல்வர் ஆக மாட்டாருன்னு நெனச்சாங்க. ஆனா அவங்க நெனச்சது எல்லாத்தையும் பொய்யாக்கி அவர் முதல்வர் ஆயிட்டாரு.
இப்ப இப்ப அவங்க மறுபடியும் எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒண்ணு பண்ணி தளபதி விஜயோட சேரணும்னு தான் வந்து நினைப்பாங்களே ஒழிய, இவங்க பிரியறதுக்கான பாசிபிலிட்டி எதுவுமே கிடையாது. இது எல்லாமே சங்கீதா அவங்க தரப்புல இருந்து செய்யப்பட்ட ஒரு ஜோடனை, ஒரு திட்டமிட்ட பக்கா பிளானு. அதனால தான் எஸ்.ஏ. சந்திரசேகர் சொல்லும்போது, இது எப்பயோ பேசி முடிக்கப்பட்ட ஒரு விஷயம். இப்ப எதுக்கு சம்மந்தமே இல்லாம வெளியில வந்துச்சுன்னு எனக்கு தெரியலன்னு அவர் பூடகமா வந்து சொல்லியிருப்பாருங்க. விஜய் அவருடைய விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காரு. அவர் மேல எந்த விதமான தப்பும் வந்து இது இல்ல. இது மென்டல் டார்ச்சர், மென்டல் பிரஷர் குடுத்து பிக் பாஸ்ல வந்து ஒருத்தவன ட்ரிகர் பண்ணி, எப்படி அவன வந்து பார்த்தன்னா, அவன் வாயாலேயே அந்த கோவமான வார்த்தைகள் கத்துன உடனே அவன கெட்டவனா சித்தரிக்கிறாங்களோ, அது மாரி தளபதி விஜயே இப்ப வந்து சித்தரிச்சு வச்சிருக்காங்கங்கிறது தான் நிதர்சனமான வந்து உண்ம. இதுவும் கூடிய சீக்கிரம் வந்து வெளியில வரப்போகும். எல்லாமே ஆதாரத்தோட வெளியில வரும் அப்படிங்கிற தகவல் இப்ப வெளியாயிருங்க. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.